யோவான் யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிற, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு இந்த இடத்துல சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். இந்த பகுதியில கர்த்தர் மரணத்துக்கு நேராக போகக்கூடிய அந்த நேரத்தில சீசர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அநேக பொருட்கள், அநேக எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல இருதயத்திலே ஒரு வேதனையும் ஒரு துக்கத்தையும் சாத்தானவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாய், ஏதாவது ஒரு வார்த்தை நிமித்தமாய், ஏதாவது ஒரு அவிசுவாசத்தினுடைய எண்ணத்தை விதைத்து நம்முடைய இருதயத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை சொல்வதற்கு நானே தகுதியற்ற நபர் தான். என்னுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையின் வழியாக போகும் பொழுது ஒரு கலக்கம், இருதயத்தில் ஒரு கலக்கம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை சும்மா விடுறதில்லை. அவருடைய சமூகத்திலே அவர் நம்மளை அணைக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு பேசி அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பல காரியங்களில் அதைரியப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தர் நம்மளை அரவணைத்து அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷர்கள் ஆறுதல் சொல்வார்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் என்றும் ஜீவிக்கிறார். நமக்காகவே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பிதாவினிடத்திலே நமக்காக ஒரு பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் நம்முடைய இருதயம் கலங்காத ஒரு நிலவரத்துல நாம் காணப்பட கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் அப்போஸ்தலர் 27:11 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அதுல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல கப்பல் யாத்திரையில பவுல் அவனோடு கூட குறிப்பிட்ட ஜனங்கள் அந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பவுல் சொல்லுகிறாரு, இந்த யாத்திரையிலே நமக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். ஆனாலும் அந்த 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானை அதிகமாக நம்பினான் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய தாசனாகிய பவுல் வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை. அந்த கர்த்தருடைய வார்த்தையால அற்பமா எண்ணப்பட்டது. ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய கிளிதோன்ங்கிற ஒரு பெரிய புயல் உள்ள சூழ்நிலைக்குள்ள அவர் தள்ளப்பட்டார்கள். கப்பல்ல பிரயாணம் பண்ணாங்க. ஆனா அந்த கப்பல் பாருங்க 16வது வசனத்துல படகாய் மாறிற்று என்று வாசிக்கிறோம். வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம் என்று அதுல எழுதியிருக்கிறது. பாருங்க, நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம ஒரு உலகத்தினுடைய வார்த்தைகளே ஒரு கப்பல் உடைய எஜமான் மாலுமி பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய அந்த திறமைகள் ஞானங்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த கப்பல் அது ஒரு வசனம் நான் இப்படியா வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அதுபோல அந்த ஒரு நல்ல மனசாட்சி இல்லாம இந்த உலகத்துல ஞானம் உள்ளவர்களையும் வசதி உள்ளவர்களையும் அவர்கள் சொல்ற வார்த்தைகளை அவர்களை நம்பினார்கள் என்று வாசிக்கிறோம். கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. கப்பல்ல இருக்கிற எல்லா ஜாமான்களையும் அவர்கள் கப்பலிலே போட்டதை நாம் பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு காற்று, புயல் காற்று, கடுங்காற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த கப்பலானது படகை மாறிற்று. அந்த அதிகாரம் முடியும் பொழுது பார்க்கிறோம், சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறினார்கள் என்று வாசிக்கிறோம். கப்பலில பிரயாணம் பண்ணினவர்கள் அது வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால கர்த்தருடைய தாசர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஜீவனுக்கு வருத்தம் வரும், பொருட்களுக்கு மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியும் அவர்கள் உலகத்தினுடைய காரியத்திற்கு முக்கியத்துவப்படுத்தினதுனால அந்த விசுவாசங்கிற கப்பலானது ஒரு படுகை போல இடையில மாறிட்டு, ஆனா கடைசியில அந்த கப்பல் துண்டுகள் மேல அவங்க போய் கரை சேர்ந்தாங்க எழுதியிருக்கிறது. அது போலதான் நம்முடைய ஜீவிதத்துல விசுவாசத்துல ஆரம்பம் பண்ணின நாம் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே பூரணமாய் காணப்பட கர்த்தர் வாஞ்சிக்கிறார்.
இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமாய், அநேகருடைய ஊழியங்கள் மூலமாய், அநேகருடைய ஜெபத்தினால ஒவ்வொரு நாளும் நாம் வேதம் படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். நமக்கு வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையே நிரந்தரம். அந்த வார்த்தையினால அவர்கள் எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாததுனால அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணினவர்கள் கடைசியில படகு ஒரு நிலவரத்துக்கு போய் கடைசியில் அந்த கப்பல் துண்டுகள் மேல், அந்த உடைந்து போன அந்த கப்பல் பலகைகள் மேல் அவங்க கரையேறினார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலவரம் நமக்கு காணப்படாதபடி கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு அந்த அதே 14வது அதிகாரத்தில் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார், அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். 11வது யோவான் 14:11 கர்த்தர் சொல்லுகிறார், என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கிரியைகள் நிமித்தம் ஆண்டு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் 3 வருஷம் அந்த பூமியில நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய காரியங்கள், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று வாசிக்கிறோம். மரித்து 4 நாளான அந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். வாஞ்சியோடு வந்த அந்த சகைவனுடைய வீட்டிற்கு அவர் போய் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இப்படியாக அநேக சம்பவங்களை நான் வாசிக்கலாம். என்னுடைய கிரிகளின் நிமித்தமாகிலும் என்னை நம்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக அதுக்கு அடுத்த 12வது வசனத்துல வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று கர்த்தர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாளில் அநேக காரியங்கள் வெளியிலாய் போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உண்மையாகவே நம் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நாம் பார்க்கலாம். அநேக இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும், ஒரு எந்த இடத்துல போனாலும் ஒரு பிசாசனுடைய காரியத்தை தான் பார்க்கிறோம், அவிசுவாசத்தை தான் பார்க்கிறோம். கர்த்தரை பற்றியதான அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு இந்த உலகத்துல அநேக, ஒரு பஸ்ல போனாலும் ஒரு சினிமா பாட்டு தான், ஒரு காலேஜ் பஸ்ல போனாலும் சினிமா பாட்டு தான், எங்க போனாலும் ஒரு சினிமா, உலகத்தினுடைய மாயான காரியங்கள் தான். அதனாலதான் சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை சுதந்திரிக்க என்னுடைய பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த காலகட்டத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் நிரப்பப்பட வேண்டும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில நிரப்பப்பட்டவர்களாய் பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தை போல அந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற அந்த சத்துருக்களுடைய இந்த பூமியிலே அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திலே காணப்படும் பொழுது உண்மையாகவே என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெருகும் தொடரும் என்று வாசிக்கிறோம். அது போல ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்முடைய ஜீவனாலெல்லாம் தொடரும்படியாய் கர்த்தர் வாஞ்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம், அவருடைய கிரியையிலே நாம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். என் கிரியைகளின் நிமித்தமாக என்னை நம்புங்கள் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அநேக நன்மைகள் செய்திருக்கிறார். ஏதோ ஒரு சில நன்மைகள் நடக்காதது நிமித்தமா, 10 நன்மையில ஏதாவது ஒன்று நடக்காம இருந்தாலும் அது நிமித்தமா வேதனை நமக்கு காணப்படுகிறது. பாருங்க, 10 வெள்ளிக்காசுகள்ல 1 காணாமல் போயிடுச்சு. ஆனா 9 குறித்து சந்தோஷம் இல்லை. அந்த 1 காணாமல் போனதுனாலதான் அந்த ஸ்திரீ கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடினாள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 15 அதிகாரத்துல அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 100 ஆடுகள் இருந்தது. பாருங்க, ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. 99 ஆடுகள் இருக்கேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த ஒரு ஆடு குறித்து ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அது போல ஒரு தோல்வி என்பது அதுக்கு ரொம்ப பவர், வல்லமை அதிகம்தான். இப்ப ஸ்கூல்ல படிக்கும் பொழுது 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா ரொம்ப துக்கம் வந்துடும். அந்த 4 நிமித்தமா மகிழ்ச்சி வராது. அது போலதான் கலக்கம். ஒரு சின்ன காரியத்துல நமக்கு எல்லாமே டோட்டலா நமக்கு அது தெரியாமல் போய்விடும். அதனாலதான் கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே யோவான் 14:14 வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்கிறேன்,
செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்துல அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக 18வது வசனத்துல எழுதியிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக வாசிக்கும் பொழுது, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இப்படி அநேக விஷயங்களை சொல்லி அந்த சீசர்களை அந்த நாளில் திடப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில கர்த்தர் கூட நம்மளை பார்த்து திடப்படுத்துகிறார். நான் பிழைக்கிறபடினால நீங்களும் பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் ஒரு திக்கற்ற நிலவரம், தனித்து விடப்படுத்த சூழ்நிலை தான் பிசாசு கொண்டு வருவான். அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். திக்கற்றவர்களாய் விடேன் என்று கர்த்தர் நாளிலும் கூட கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 6ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராமன் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நன்மைகளுக்கு வழி அவர்தான், நம்முடைய சந்தோஷத்துக்கு வழி அவர்தான், நம்முடைய சமாதானத்துக்கு வழி அவர்தான். ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான் வழியா இருக்கிறார். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசிக்கிற நிலவரத்துல அவரை கர்த்தர் சொல்வது போல, என் கிரியைகளின் நிமித்தமாகிலும் என்னை நம்புங்கள் என்று இந்த காலையில் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிற ஒரு காரியத்தில் என்று நாம் வளருவோம். உலக காரியத்தை பார்த்து டக்குன்னு நம்ம அதை நம்புறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவம். ஒரு எலிசாவினுடைய வேலைக்காரன் காலமே எழும்பி வெளியே புறப்படுகையில் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அவன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, அந்த எலிசா ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியுது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை ரதங்கள் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். பாருங்க, உலகத்தின் காரியம் ஜெபிக்க வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம், டக்குன்னு தெரியுது. ஆனா கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நன்மைகள் ஜெபிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. பாருங்க, எழுந்திரிச்சு பார்த்த உடனே தூரத்துல இருக்கிற அந்த மலையில இருக்கிற ரதங்கள் தெரியுது. ஆனா பக்கத்துல இருக்கிற எலிசாவை சுற்றில இருக்கிற அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் பார்க்க முடியல. எலிசா ஜெபிக்கிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்ற உடனே தான் அவர் பார்க்கிறார். அது போலதான் அந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை சுற்றில நம் பக்கத்துல அநேக நன்மைகள் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்படியான ஒரு கண்களை தரும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு முன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை அனுபவிக்க சுதந்திரிக்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அது மட்டுமில்லாது அந்த 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே கர்த்தராகிய இயேசு இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்ம விசுவாச சந்ததியாய் நாம் காணப்படுகிறோம். அதனால் அழிந்து போகிற அந்த மாயான இந்த உலகத்திலே கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ளவும், நம்ம பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு அறிவுரையவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க அநேக முற்பிதாக்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கர்த்தருடைய ராஜ்யத்துல அநேகர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். இந்த காலங்களில பல காரியங்கள் வழியா நாம் போனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்களை கர்த்தர் இந்த ஆளில பேசி கொண்டிருக்கிறார். அநேக நேரம் கேட்ட வார்த்தைகளா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். அந்த ஜெயம் உள்ள விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதே யோவான் 14:27 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று கர்த்தர் மீண்டும் அந்த வேத பகுதியில் எழுதியிருந்ததை வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சமாதானத்தை
தருகிற தேவன் ஏற்கனவே தந்து விட்டு தான் போயிருக்கிறார். அதை நாம் அறிக்கை செய்து பெற்றுள்ள கத்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நல்ல கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருதயத்துல ஒரு சமாதானம் உள்ள இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தரை அறிக்கை பண்ணவும், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக ஜெபம் பண்ணும்போது நமக்கு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது ஜனமாய் நாம காணப்படுகிறோம். அந்த எலிசா இவன் பார்க்கும்படி கண்களை திறந்துடலும் என்று ஜெபித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஐயோங்கிற நிலவரம் மாறி எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான அந்த ரதங்கள் குதிரைகளை பார்த்தது போல என்று காலை வேளையிலே நாம் ஜெபித்து கர்த்தருடைய திட்டங்கள் நோக்கங்கள் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுத்துக் கொள்ளத்தக்கதாய் அன்று ஆகார் அழுதால், கண்ணீர் விட்டு அழுதால், பிள்ளை சாகிறதை நான் என் கண் பார்க்க முடியாது என்று கர்த்தரிடத்தில் அழுத பொழுது பக்கத்தில் இருக்கிற நீரூற்றை காணும்படி அவர் கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜெபத்தின் நிமித்தமா இது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நாடி துதித்து கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கை பண்ணி அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தர் நமக்கு சமாதானக்காரனாக இருப்பார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாய். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு விசுவாசத்தின் மூலமாய் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மட்டும் நாம் மையப்படுத்தி கர்த்தரை மாத்திரம் முன்னாக வைத்து சூழ்நிலை பார்க்காதபடி அந்த அப்போஸ்தலர் 20 நாம் வாசித்தது போல சூழ்நிலை பார்த்தார்கள். 100 அதிபதி அந்த கப்பல் மாலுமியை பார்த்தான், கப்பல் எஜமானை பார்த்தான். ஆனா கர்த்தராகிய அந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை, எச்சரித்தும் கேட்கவில்லை. கடைசியில கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க படகுங்கிற அனுபவத்துக்கு வந்து கடைசியில கப்பல் துண்டுகளில் அந்த பலகைகளில போய் சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரம் இல்லாதபடி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல விசுவாசத்துல நாம் இன்னும் உறுதிப்பட்டவர்களை அசையாமல் இருக்கிறவர்களை காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை இந்த யோவான் 14 அதிகாரத்துல கர்த்தர் எப்படி இல்லாம பேசுகிறார். என் கிரியைகள் நிமித்தமாக என்னை நம்புங்கள் என்றெல்லாம் அவர் அங்கலாகப்படுகிறார். இந்த நாளிலுக்கு ஒரு எபிரேயர் 12 அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 13:9 இப்படியாக வாசிக்கிறோம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, போஜன பதார்த்தங்களினால் முயற்சி அடைகிற பலன் அடையவில்லையே என்று நாம் வாசிக்கிறோம். கிருபையினால இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்தும். கர்த்தரை துதித்து அவர் நல்லவர் என்று அறிக்கை பண்ணி அவர் கிருபை என்றைக்கும் நம்மளோடு இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் கிருபையினால இருதயத்தை ஸ்திரப்பட, கிருபையினால இருதயத்தை பக்குவப்படுத்த, கிருபையினால் இருதயமே முக்கியமானதாய் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை மொத்தத்துல சோர்வடைஞ்சிரும். அந்த நாளிலே இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுவோம். பவுலை போல, எஸ்தரை போல பாருங்க, ராஜாவின் கண்களை தயவு கிடைத்தது. எவ்வளவு பிரச்சனை, முழு யூதா குலத்தையும் அழிக்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவருடைய வைராக்கியம் உள்ள ஜெபம் விசுவாசத்தோட போகும் பொழுது கர்த்தர் அந்த ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது போல இப்படிப்பட்ட திருஷ்டாந்தங்களை நாம் பெற்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதையில ஒரு விசுவாசத்தோட ஆண்டவருடைய வசனத்தை சுடர்களை போல பிரகாசிக்கிற நாம் அவரோட வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்யட்டும். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த நாளில கர்த்தர் வாக்கு பண்ண இருக்கிறார். கர்த்தரை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். பரலோகத்திலே நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு வாக்கு பண்ணிருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று நான் வாசிக்கிறோம். கடைசியாக அந்த யோவான் 14 அதிகாரத்துல 26 வசனத்துல நான் வாசிக்கிறோம். நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே பரிசுத்தாவியாக தேற்றரவாளன் நமக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிலே நம் மணல் மூட்டப்பட்டு அந்த தேற்றரவாளனாகிய இயேசு, அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை நாம் மணல் மூட்டி எழுப்பி ஒரு இருதயத்தில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
சோத்ரான்